ஒரு விமன் சென்ட்ரிக் ஃபில்ம் வந்து இந்த அளவுக்கு ஹைப் ஆயிருக்கு. அதுவும் அப்படியே ரொம்ப கிளாமரான ஹீரோயின் அப்படிலாம் இல்லை. ஒரு கிழவிய ஹீரோயினாக போட்டு சிவகார்த்திகேயன் வந்து ஒரு படம் எடுத்து அதை ஹைப் பண்ணியிருக்காருன்னா அந்த கிரெடிட் வந்து சிவகார்த்திகேயன் டைரக்டர் அண்ட் ராதிகாவை தான் போய் சேரும். படம் எப்படி இருக்குன்னா எல்லா பெண்களும் போய் பார்க்கணும் இந்த படத்தை கட்டாயம். பெண்களை பெற்ற எல்லா பிள்ளைகளும் போய் பாருங்கள். பெண்களை கல்யாணம் பண்ண எல்லா கணவரும் போய் பாருங்கள், அப்படி தான் நான் சொல்லுவேன். பட்டு நான் போய் பார்த்தப்ப நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு போயிட்டேன். அந்த ட்ரெய்லரில் அந்த ராதிகாவோட அட்ராசிட்டியெல்லாம் காமிப்பாங்க இல்லையா, அது உள்ளே வந்து பிகினிங்லேயும் எண்ட்லேயும் மட்டும்தான் இந்த படத்தில் இருக்குது. ஆக்சுவலி இதில் உள்ள சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் தான் அதில் வந்து ஹீரோயின்ஸே. இவங்க பிகினிங் அண்ட் எண்டில் தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ராதிகாவோட அட்ராசிட்டி இருக்கும், அப்படியே மாஸாக இருக்கும், காமெடியாக இருக்குன்னு போனால் அது இல்லை. உள்ள இந்த சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் வந்துட்டு உள்ள காமெடி பண்ணுறாங்க. பட் அது என்னமோ டைமிங் மிஸ் ஆகுது. நானும் எனக்கு மட்டும் தான் சிரிப்போம் இல்லையா, இல்லை தேட்டரில் பார்த்தேன், அவ்வளோ யாரும் சிரிக்கல. 1-2 இடத்துல மட்டும் தான் சிரிக்கிறோம். பட்டு செகண்ட் ஹாஃப்லாம் மெசேஜ் வேறு லெவலு. எனக்கு தெரிஞ்சு பாலச்சந்தருக்கு அப்புறம் ஒரு விமன் சென்ட்ரிக் ஃபில்ம் வந்து இந்த நியூ டைரக்டர் வந்து எடுத்திருக்காரு. அதனால் எல்லோரும் இந்த படத்தை போய் பார்க்கலாம். மெசேஜ் செம்மையாக இருக்குது. அதில் வந்து ரொம்ப ஒரு கேப்ஷன் என்ன அப்படி நிறையா டைலாக்ஸ் வந்து கேப்ஷனாகவே இருக்குது. அதில் சொல்லுவாங்க, பொழுது போனால் வராது, பொம்பளை போனாலும் வரமாட்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ராதிகா தன்னோட மருமகனை பார்த்து, தன்னோட மக வாழ்க்கை அப்படி ஆனதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது மதுரை மாவட்டத்துக்குள்ளே அந்த ரீஜனில் அங்கே உள்ள ஒரு கல்ச்சர் எப்படி இருக்கும், ஒரு இறந்த வீட்டில் இல்லை ஒரு வயசானவங்க இறக்க போகிறாங்கன்னா அங்கே எப்படி அது அப்படியே தத்ரூபமாக காமிச்சிருக்காரு. ஸோ போய் பார்க்கலாம் எல்லாருமே. தேங்க்யூ.